ரெகோபோத் ஊழியங்கள் வழங்கும் வார்த்தையின் நேரம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கின்ற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கே துதியும் கனமும் வல்லமையும் மாட்சிமையும் புகழும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமீன். இந்த சிறப்பு ஈஸ்டர் தின நன்னாளிலும் இந்த சிறப்பு வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். என் சார்பாகவும் என்னுடைய ரெகோபோத் மினிஸ்ட்ரீஸின் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஈஸ்டர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தர் உங்களை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த சிறப்பு நன்னாளிலும் தேவன் உங்களோடு கூட பேசுகின்ற வார்த்தை வெறுமையான கல்லறை, எம்டி டாம். இயேசு உயிர்த்தெழுந்தார். இதுதான் அந்த வெறுமையான கல்லறையிலிருந்து நமக்கு தெரியப்படுத்துகின்றது. என்னவென்றால், இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் கூட நமக்குள்ளாக கிரியை செய்து கொண்டிருக்கின்றது. அப்பேற்பட்ட வல்லமையுள்ள தேவன் இந்த நாளிலும் கூட நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களுக்குள்ளாக கிரியை செய்து உங்கள் வாழ்க்கையை வெற்றியுள்ளதாய் ஆக்குகின்றது, அவருக்கு சாட்சியாய் வைக்கின்றது. வாசிக்கலாம். மார்க் 16ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனங்கள் இவ்வாறு கூறுகின்றது. அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளையங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவினிடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றான். இந்த அருமையான வேத பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது, இயேசுவுக்கு பிரியமாயிருந்த சீஷர்கள், அந்த சகோதரிகள் வந்து பார்த்தீங்கன்னா 3 சகோதரிகள் அங்கு வருகின்றார்கள். வந்து அந்த இடத்துல பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே இயேசுவானவருடைய சரீரம் இருக்கும் என்று நினைத்து வந்த பொழுது பார்த்தால் கல்லறை திறந்த கல்லறையா இருக்கின்றது. அங்கு இயேசுவினுடைய சரீரமும் இல்லை. ஒரு வெள்ளை அங்கி தரித்த ஒரு தேவதூதர் அங்கு இருந்து சொல்கின்றார், பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம் என்று கூறுகின்றார். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இயேசுவானவர் உயிர்த்தெழுந்தார் என்று அந்த தேவதூதன் சாட்சி பகிர்கின்றார். அதோடு கூட அவர் இங்கே இல்லை, இந்த இடம் வெறுமையா இருக்கிறது என்று கூறுகின்றார். ஆம் பிரியமானவர்களே, இதன் மூலமாக நாம் என்ன காரியத்தை அறிந்து கொள்கின்றோம் என்றால், ஆண்டவர் நமக்கும் கூட அந்த இயேசுவினுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை தருகின்றவராய் இருக்கின்றார். அந்த வல்லமை இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தை நேரம் சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவர் மீதும் இப்பொழுதும் கடந்து வருகின்றது. அது உங்களுடைய சூழ்நிலைகளிலே உங்களை விடுதலை ஆக்குகின்றது, உங்களை ஆசீர்வதிக்கின்றது. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கின்றது, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே. அவர் என்ன சொல்லியிருந்தார்? அவர் வாழ்ந்த நாட்கள்ல அவர் சொல்லியிருந்தார், நான் மரிப்பேன், ஆனாலும் உயிர்த்தெழுந்து பிதாவினிடத்திலே நான் செல்லுவேன் என்று கூறியிருந்தார். அதை போலவே இப்பொழுதும் கூட அவர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்று கூறப்பட்டுள்ளது. ஆம் பிரியமானவர்களே, இயேசுனுடைய சரீரத்தை அவர் வைத்த கல்லறையினால் அடக்கி வைத்துக் கொள்ள முடியவில்லை. அதுபோல மரணமும் இயேசுவை அதற்குள்ளாக வைத்துக் கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் பிதாவினுடைய வல்லமை மரணத்திற்குள்ளாக ஊடுருவி சென்று அவரை உயிர்த்தெழுத வைத்தது. அவர் இன்றும் ஜீவித்துக் கொண்டிருக்கின்றார். வெறுமையான கல்லறை 3 காரியங்களை நம் வாழ்வில் அடையாளப்படுத்தி தருகின்றது. முதலாவது பார்க்கலாம். வெறுமையான கல்லறை நம் வாழ்வில் மரணத்தின் மீதும் இருளின் மீதும் வெற்றியை தருகின்றது.
விக்டரி ஓவர் டெத் அண்ட் டார்க்னஸ். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது என்று கூறப்பட்டுள்ளது. இந்த அருமையான வசனம் சொல்கின்றது, தேவன் அந்த மரணக்கட்டை அவிழ்த்து விட்டார். அதோடு கூட அந்த மரணக்கட்டிலிருந்து அகப்பட்டிருந்த இயேசுவை தேவன் விடுவித்து, அவர் அந்த கட்டை அவிழ்த்து அவரை விடுதலையாக்கி இன்றும் ஜீவிக்கின்றவராய் உயிரோடு எழுப்பி வைத்திருக்கின்றார். மரணம் அவரை அடக்க முடியவில்லை. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட மரணம் போன்ற ஒரு சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கலாம். அது ஒருவேளை பொருளாதாரத்துல இருக்கலாம், இல்லை என்றால் சரீர சுகவீனங்களில இருக்கலாம். எவ்விதமான சூழ்நிலைகளே ஒரு டெட் சிச்சுவேஷன் என்று சொல்வார்கள். அவ்விதமான சூழ்நிலைகளிலே பிதாவானவருடைய வல்லமை நமக்குள்ளாக ஆட்கொள்ளும் பொழுது, எப்படி மரித்த இயேசுவை உயிர்த்தெழ வைத்தாரோ பிதாவானவர், அதே வல்லமை இந்த நாளிலும் நமக்குள்ளாகவும் கிரியை செய்து நம்முடைய சூழ்நிலைகளிலும் கிரியை செய்து நம்மை விடுவிக்கின்றதாய் இருக்கின்றது. அருமையான வசனம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின் மூலமாக அருள்நாதர் இயேசு உங்களோடு கூட பேசுகின்றார். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார் என்ற அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை குறித்து இந்த அருமையான வசனம் கூறுகின்றது. நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய சரீரங்கள் ஒருவேளை எல்லோராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலை, சரீரத்துல பலவீனம், நம்மளால அடுத்த ஸ்டெப் ஒன்றும் செய்ய முடியல என்ற ஒரு சூழ்நிலை, எல்லாவற்றிலும் தடைகள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நம்மை நாமே நொந்து நம்மை ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்ல நம்ம போய்விடுவோம். விவிதமான சூழ்நிலைகளிலே நம்மோடு கூட ஆண்டவர் பேசுகின்றார். ரோமர் 8:11 மூலமாக, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களுக்குள் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார் என்று கூறுகின்றார். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்முடைய சரீரத்திலே கடந்து வரும் பொழுது, நம்முடைய அவயங்கள் எதுவாக ஒரு மரண தருவாயில் இருந்தாலும் கூட, இல்லை என்றால் செயல்படாமல் இருந்தாலும் கூட, அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இப்பொழுதும் இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது, இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இந்த இயேசுவின் உயிர்த்தெழுந்த நாளிலே, இந்த ஈஸ்டர் தினத்தன்று உங்களுடைய சரீரத்திலே கடந்து வந்து ஒரு தெய்வீக விடுதலையை இயேசுவின் அபிஷேகத்தினால, இயேசுவின் வார்த்தையினால, இயேசுவின் வல்லமையினால, இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விடுதலை நீங்கள் உங்கள் சரீரத்திலே நீங்கள் இப்பொழுதும் கண்டு நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டு இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கின்றேன். ஏனென்றால் தேவனுடைய வல்லமை இப்பொழுதும் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுடைய சரீரத்திலே கடந்து வருவதற்காய் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். அவர் உங்களை வியாதியிலிருந்தும் கஷ்டத்திலிருந்தும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையின் மூலமாக உங்களுக்கு விடுதலை தருகின்றவராய் இருக்கின்றார். இயேசுவின் உயிர்த்தெழுதல் மூலமாக என்னென்ன காரியங்களிலே தேவன் நமக்கு வெற்றியை தருகின்றார் என்றால், விக்டரி ஓவர் டெத் ஆஃப் பாடி ஆர்கன்ஸ், சரீர உறுப்புகளின் மரணத்திலிருந்து தேவன் நமக்கு வெற்றியை தருகின்றார். இயேசுவின் உயிர்த்தெழுதலின் மூலமாக விக்டரி ஓவர் டெத் ஆஃப் பினான்சஸ், செத்த பொருளாதார நிலையிலிருந்து தேவன் இயேசுவின் உயிர்த்தெழுதலின் மூலமாக வெற்றியை தருகின்றார். விக்டரி ஓவர் டெத் ஆஃப் ரிலேட்டிவ்ஸ், உறவுகளின் பிரிவிலிருந்து தேவன் நமக்கு வெற்றியை தருகின்றார் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையின் மூலமாக. விக்டரி ஓவர் டார்க்னஸ் இன் லைஃப், இருளான வாழ்விலிருந்து தேவன் நமக்கு வெற்றியை தருகின்றார். இந்த நாளிலும் கூட இந்த வெற்றியின் தேவன், நமக்காக வெற்றி சிறந்த தேவன், சிலுவையிலே உயிர்த்தெழுந்த தேவன், இந்த நாளிலும் கூட நம்முடைய எல்லா எதிர்மறையான சூழ்நிலைகளிலிருந்தும் அவர் விடுதலை தந்து வெற்றியை தருகின்றவராய் இருக்கின்றார். ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கின்றது என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவனை அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் என்று கூறப்பட்டுள்ளது. எவ்வளவு ஈஸியா ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பை தருகின்றார் என்று பாருங்கள். இந்த இயேசுவை நாம் அவரை நோக்கி கூப்பிட்டு அவரிடத்திலே நம்முடைய காரியங்களை எல்லாவற்றையும் சொல்லி நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நாம் ஜெபிக்கும் பொழுது அவர் நம்மை ரட்சிக்கின்றவராய் இருக்கின்றார். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்குள்ளாக கடந்து வந்து நம்முடைய சரீரத்திலும் சரி நம்முடைய ஆத்மாவிலும் பலன் தந்து நம்மை காக்கின்றதாய் இருக்கின்றது. நமக்கு வேதத்திலே தேவன் ஒரு அருமையான சம்பவத்தை கொடுத்திருக்கின்றார். அது பார்ப்போம் என்றால், யோவான் 11ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது, லாசரு என்று அவருக்கு பிரியமான அந்த சகோதரனை உயிர்த்தெழுத செய்ததுதான். யோவான் 11ஆம் அதிகாரத்துல இதை பார்க்கலாம். இயேசுவுக்கு பிரியமான சகோதரன் அவர் என்னன்னா பெத்தானியா என்ற பகுதியில் இருக்கின்றார். பெத்லேயமுக்கு அருகிலே அந்த பெத்தானியா என்ற ஊர் இருக்கின்றது.
அங்கே மார்த்தாள் மரியாள் என்று 2 சகோதரிகள் இருக்கின்றார்கள். அவர்களோடு கூட பிறந்த சகோதரர் தான் இந்த லாசரு. இந்த லாசரு பார்த்தீங்கன்னா திடீரென்று நோய்வாய்ப்படுகின்றார். அவர் மரணத்தை தழுவுகின்ற சூழ்நிலை வருகின்றது. அந்த நேரத்துல இயேசு அந்த காரியத்தை கேள்விப்படுகின்றார். ஆனாலும் கூட அவரால் வர முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவருக்கு தெரிவிக்கப்படுகின்றது. யோவான் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறதும் தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். யோவான் 11:5 இயேசு மார்த்தாளிடத்திலும் அவனுடைய சகோதரனிடத்திலும் லாசருவிடத்திலும் அன்பாய் இருந்தார் என்று கூறப்பட்டுள்ளது. யோவான் 11:14 அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, லாசர் மரித்து போனான் என்று வெளிப்படையாக சொல் என்று சொன்னார். அங்க பாத்தீங்கன்னா அவரிடத்துல சொல்றாங்க, அந்த சூழ்நிலையில லாசர் மரித்துட்டாருன்னு சொல்லி இயேசுவே சொல்றாரு. அந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா யோவான் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாள் ஆயிற்று என்று கண்டார். இயேசு அந்த இடத்துக்கு வருகின்றார். வந்து பார்த்தா அங்கு 4 நாள் ஆயிற்று என்று கல்லும் மூடப்பட்டிருக்கின்றது. அந்த கல்லறையில 4 நாள் ஆயிற்றே என்று. அப்பொழுது யோவான் 11:21 பார்க்கும் பொழுது, மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்த, ஆண்டவரே, நீ இங்கே இருந்திருந்தீர் ஆனால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று கூறுகின்றாள். அப்பொழுது இயேசு சொல்கின்றார், யோவான் 11:25 இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லி அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியில் கலங்கி துயரமடைந்தார் என்று யோவான் 11:33 கூறப்பட்டுள்ளது. யோவான் 11:34 அவனை எங்கே வைத்தீர்கள் என்று கேட்டார். ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள். யோவான் 11:35 இயேசு கண்ணீர் விட்டார் என்று கூறப்பட்டுள்ளது. அவரே கண்ணீர் விடுகின்றார். அந்த லாசருவுக்காக கண்ணீர் விட்டு இயேசு சொல்கின்றார். யோவான் 11:39 இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தனுடைய சகோதரி ஆகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது 4 நாள் ஆயிற்றே என்றால். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று யோவான் 11:42 கூறுகின்றார். பிதா ஆண்டவருடைய இயேசுடைய ஜெபத்திற்கெல்லாம் செவி கொடுக்கின்றார். எப்பொழுதும் கொடுக்கிறீர் என்று அறிந்திருக்கிறேன் என்று இயேசு கூறுகின்றார். இவைகளை சொன்ன பின்பு, லாசருவே, வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான் என்று கூறப்பட்டுள்ளது. ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட லாசரு உயிர் தெழுந்தார். இந்த இடத்துல இதே சம்பவம் தான் இயேசுவினுடைய வாழ்க்கையிலும் நடக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட மரித்த லாசரு போன்ற சில சூழ்நிலைகள் இருக்கலாம், நாட்கள் கடந்து இருக்கலாம், அப்படியே ஒரு டெட் சிச்சுவேஷன், எதுவுமே வளர்ச்சி இல்லையே என்று நாம் நினைத்து கொண்டிருக்கலாம். இந்த சூழ்நிலை தேவன் நம் மீது அன்பாய் இருந்து அந்த காரியத்தை அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையின் மூலமாக உயிரடைய செய்கின்றார். ரோமர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கின்றது, மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார் என்று ரோமர் 6:10 கூறப்பட்டுள்ளது. ஆம் பிரியமானவர்களே, இயேசு ஒரே தரம் நமக்காக மரித்தார். அவர் ஒரே தரம் நமக்காக உயிர்த்தெழுந்தார். அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார். அவர் பிழைத்திருக்கின்றார், தேவனுக்கென்று பிழைத்திருக்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய பாவத்தை ஆண்டவரிடத்திலே சொல்லி நாம் அறிக்கை செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மை பிழைக்க செய்கின்றார். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள் கூறுகின்றது, இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது என்று கூறப்பட்டுள்ளது. இயேசுவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு கிடைத்திருக்கின்றது. அதனால் நம்முடைய பாவங்களிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கின்றோம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 13-15 வசனங்களை பார்க்கும் பொழுது, உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மருத்துவர்களாய் இருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று கூறப்பட்டுள்ளது. அவர் சிலுவையிலே நமக்காக நம்முடைய பாவங்களையும் நம்முடைய
சாபங்களையும் நம்முடைய அக்கிரமங்களையும் அவர் எல்லாவற்றையும் நமக்கு மன்னித்து சிலுவையின் மேல் நம்முடைய எல்லா காரியங்களையும் நமக்கு எதிர்மறையாக நமக்கு விரோதமாக இருக்கின்ற காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் வெற்றி சிறந்திருக்கின்றார். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இன்றும் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எதிர்மறையான இருக்கின்ற காரியங்களிலிருந்து வெற்றி சிறக்க செய்கின்றதா இருக்கின்றது. எசேக்கியேல் 37:13-14 வசனங்கள் சொல்கின்றது, என் ஜனங்களை நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்திலே வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஒருவேளை பிரேத குழியில வைத்த சரீரத்துல அதற்கு அப்புறம் ஒரு காரியம் நடைபெறாது. ஆனால் ஆண்டவருடைய வல்லமை கடந்து வரும் பொழுது அவருடைய ஆவி அதற்குள்ளாக அந்த சரீரத்திற்குள்ளாக பிரவேசிக்கும் பொழுது அது புதிய சரீரமாய் உருவாகின்றது. அதுபோலதான் நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளும் காரியங்களும் கூட ஆண்டவருடைய வல்லமை அவருடைய பிரசன்னம் நமக்குள்ளாக வரும் பொழுது, அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை கடந்து வரும் பொழுது நமக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களிலும் எல்லா சோர்வுகளிலும் அது நம்மை உயிரூட்டி நம்மை பலனடைய செய்கின்றதா இருக்கின்றது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில குழந்தை இல்லாம ரொம்ப காலமா இருந்துகிட்டு இருக்கலாம், இல்லை என்றால் பண கஷ்டத்தினால நாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், மனசோர்வுனால இருக்கலாம். தேவன் நமக்கு அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை நமக்கு அனுப்பி இவைகள் அனைத்திலும் இருந்து விடுதலை தருகின்றவராய் இருக்கின்றார். இரண்டாவதாக நாம் பார்க்கலாம், வெறுமையான கல்லறை நம் வாழ்வில் நித்தியத்திற்கான நம்பிக்கை அல்லது எதிர்கால நம்பிக்கை தருகின்றது என்று பார்க்கலாம். Hope for eternity and future. 1 பேதுரு 1:4 சொல்கின்றது, அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாதும் மாசற்றதும் வாடாதும் ஆகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார் என்று கூறப்பட்டுள்ளது. ஆண்டவருடைய வாழ்க்கையை நாம் விசுவாசிப்போம் என்றால் நாம் ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கையை பெறுகின்றோம். இயேசு உயிர்த்தெழுந்ததினாலே நாம் ரட்சிக்கப்பட்டு மறுபடியும் பிறந்திருக்கின்றோம். ரோமர் 8:34 சொல்கின்றது, கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறார், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே என்று கூறப்பட்டுள்ளது. இயேசு கிறிஸ்துவே மரித்தார், அவரே உயிர்த்தெழுந்தும் இருக்கிறார், அவர் தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார், நமக்காக எந்நேரமும் அவர் வேண்டுதல் செய்கின்றார் நம்முடைய காரியங்களுக்காக. ஒருவேளை நாம் சொல்ல தெரியாம சில காரியங்களை விட்டு விட்டாலும் கூட நமக்காக பரிந்து பேசுகின்ற அருள்நாதர் இயேசு பிதாவின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கின்றார். அதனால நம்முடைய எல்லா காரியங்களையும் எல்லா கஷ்டங்களையும் பாரங்களையும் அவரிடத்தில் கூறும் பொழுது அவர் நமக்கு விடுதலை தருகின்றவராய் இருக்கின்றார். நித்தியத்திற்கான நம்பிக்கை அல்லது எதிர்காலத்திற்கான நம்பிக்கை பின்வருமாறு நமக்கு கிடைக்கின்றது. ஹோப் பிகாஸ் ஆஃப் ரிசன் காட். நம்பிக்கை இயேசுவின் உயிர்த்தெழுதலினாலே கிடைக்கின்றது. ஹோப் ஃபார் லைஃப். வாழ்விற்கான நம்பிக்கை தேவன் பரலோகத்திலிருந்து நமக்கு தருகின்றார். ஹோப் ஃபார் ஃபியூச்சர். எதிர்காலத்திற்கான நம்பிக்கையை தேவன் தருகின்றார். ஹோப் ஃபார் ஃபேமிலி. நம்முடைய குடும்பத்திற்கான நம்பிக்கையை தேவன் தருகின்றார். ஹோப் ஃபார் மினிஸ்ட்ரி. ஊழியத்திற்கான நம்பிக்கையை தருகின்றார். ஹோப் ஃபார் ஹோப்லெஸ். நம்பிக்கை இல்லாத நமக்கு தேவன் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையின் மூலமாக அவருடைய பூரண நம்பிக்கையை தருகின்றார். எரேமியா 29:11 சொல்கின்றது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே என்று கூறுகின்றார். நாம் எதிர்பார்த்திருக்கின்ற முடிவுகள் அது ஒருவேளை நம்ம வெற்றியுள்ள முடிவுகளா இருக்குன்னு நாம் எண்ணி இருப்போம். அதனை தேவன் நாம் அவர் மேல் வைத்திருக்கின்ற நம்பிக்கையின்படியே நிச்சயமாகவே நம்முடைய நினைவுகளை அறிந்து தேவன் அதனை நமக்கு தருகின்றார். அவைகள் தீமையானதல்ல, அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகளாய் இருக்கின்றன. இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் கிறிஸ்துவை வாழ்வின் மத்திய தூணாக வைத்து நாம் வாழ்கின்றோம், விசுவாசிக்கின்றோம், அறிக்கை செய்கின்றோம். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்முடைய வாழ்க்கையின் மையப்பொருளாய் இருக்கின்றது. வெளிப்படுத்தல் 21:3-4-5 சொல்கின்றது, மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ, மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்தில் அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவருடைய தேவனாய் இருப்பார். அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையும் ஆனவைகள், இவைகளை எழுது என்றார் என்று கூறப்பட்டுள்ளது. ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையை
எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி நடத்துகின்றார். யோவான் 21ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்களிலே பார்க்கும் பொழுது, இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவருடைய சீஷர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேற தொழில்கள் தெரியாது, எந்த வருமானம் இல்லாதனால பழையபடி எல்லாம் கடலுக்கு போய் மீன் பிடிக்க பேதுருவும் சென்று விட்டார், கூட இருந்த சிலரும் சென்றுட்டாங்க. அங்கு போய் வலை போட்டா மீன் கிடைக்கல. அந்த சூழ்நிலையில இயேசு அந்த இடத்திற்கு செல்கின்றார். அங்கு சென்று அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்று யோவான் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் கேட்கின்றார். 21, 6, 9 வசனங்களிலே பார்க்கும் பொழுது, நீங்கள் படவுக்கு வலதுபுறமாய் வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாது இருந்தார்கள். அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரிநெருப்பும் போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார் என்று யோவான் 21ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். ஆம் பிரியமானவர்களே, அவங்க வழியே இல்லாம, நம்பிக்கையே இல்லாம இருந்த அவருடைய சீஷர்கள் அவரோடே கூட இருந்தாங்க. அவர் மரித்ததுக்கு பின்னால எதிர்காலம் இப்படி இருக்கும்னு கவலைப்பட்டிருந்தவர்களுக்கு அவர் போஜனத்தை தருகின்றார். அவரே ப்ரிப்பேர் பண்ணி அந்த மீனையும் அந்த அப்பத்தையும் கொடுக்கின்றார். அந்த தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கின்ற உயிருள்ள தேவன், உயிர்த்தெழுந்த தேவன் நம்மையும் போஷிப்பார். நாம் கவலைப்பட வேண்டியதில்லை, நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. நாளைய காரியங்கள் எல்லாம் எப்படி இருக்கும், என்னுடைய கடன் பிரச்சனை, என்னுடைய எதிர்காலம், என்னுடைய குடும்பத்தின் காரியம், என்னுடைய வேலை காரியம் எப்படி இருக்கும் என்ற கவலையோடு கூட இருக்கலாம். நம்மை உயிரோடு காக்கின்ற தேவன், அந்த உயிர்த்தெழுந்த இயேசு நமக்குள்ளாக வாசம் செய்கின்றார், நமக்கு விடுதலை தந்து ஆசீர்வதிக்கின்றார். மூன்றாவதாக நாம் பார்க்கலாம், வெறுமையான கல்லறை நம் வாழ்வில் பயத்திலிருந்து விடுதலை தருகின்றது. தைரியத்தை தேவன் தருகின்றார். ஃப்ரீடம் ஃப்ரம் ஃபியர். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்களிலே கூறப்பட்டுள்ளது, தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தர் வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று கூறுகின்றார். இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது தேவதூதனே சாட்சி சொல்லி அவங்கள பயப்படாதிருங்கள் என்று சொல்கின்றார். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தம், பயம். இந்த மாதிரி இயேசு என்ன ஆயிருப்பாரோ, அவர் மரித்த பின் உயிர்த்தெழுவார் என்று சொல்லப்பட்டிருந்தது. ஆனாலும் அவருடைய குறித்து பயத்தோடு இருந்தாங்க, தங்களுடைய எதிர்காலத்தை குறித்து பயத்தோடு இருந்தாங்க. தேவதூதன் சொல்கின்றார், பயப்படாதிருங்கள், இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று. இன்றும் நம்மை பார்த்து அருள்நாதர் இயேசு சொல்கின்றார், பயப்படாதிருங்கள் என்று. வெளிப்படுத்தல் 1:17-18 வசனங்கள் இவ்வாறு கூறுகின்றது, நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலதுகரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன், நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன் என்று கூறப்பட்டுள்ளது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில இந்த வசனத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், ஒருவேளை செத்தவனைப் போல நம்ம ஆண்டவருடைய பாதத்துல விழுந்து கிடப்போம் என்றால், ஆண்டவர் நம்முடைய வலது கரத்தை பிடித்து, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கின்றேன், உயிர்த்தெழுந்த நான் உன்னோடு கூட இருக்கின்றேன், நான் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கின்றேன், மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் கூறுகின்றார். அதனால மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்கள் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கின்றது, இயேசுவின் நாமத்தில் இருக்கின்றது. அந்த திறவுகோல்களை நாம் வைத்து நாம் கடந்து செல்லும் பொழுது எல்லா பயத்திலிருந்தும் நமக்கு விடுதலை தருகின்றார். ஒருவேளை நமக்கு கவலையை மேற்கொள்வது எப்படி என்று ஒருவேளை நாம் தவித்துக் கொண்டிருக்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனங்கள் மூலமாக ஆண்டவர் பேசுகின்றார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலக கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று கூறுகின்றார். அதனால எதற்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. நாம் எந்த விதமான ஒரு பயம், திகில் இருந்தாலும் கூட, கவலைகள் இருந்தாலும் அதனை மேற்கொள்வதற்கு இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை இருக்கின்றது. அது நமக்கு சமாதானத்தை தருகின்றது, சந்தோஷத்தை தருகின்றது. God's presence and protection, இயேசுவின் பிரசனமும் பாதுகாப்பும் என்னாலும் நமக்கு இருக்கின்றது. ஏசாயா 41:10 பார்க்கும் பொழுது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கின்றார். அதனால நம்ம பயப்பட வேண்டியதில்லை, திகைக்க வேண்டியதில்லை. அவர் தம்முடைய நீதியின் கரத்தினால நம்மை தாங்குகின்றார்.
ஒருவேளை பயத்தை எப்படி நாம மேற்கொள்வது என்று கலங்கி கொண்டிருக்கலாம். சங்கீதம் 23:4 இவ்வாறு கூறப்பட்டுள்ளது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் தடியும் என்னை தேற்றும் என்று சங்கீதம் 34:4 இவ்வாறு கூறுகின்றது. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் என்று. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது ஆண்டவர் நமக்கு அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையின் மூலமாக எல்லாவற்றையும் அவர் நிறைவாய் தருகின்றவராய் இருக்கின்றார். கடைசியாக மார்க்கு 16:1-4 பார்க்கும் பொழுது, ஓய்வு நாள் ஆன பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவர்களும் அவருக்கு சுகந்த வர்க்கம் விடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் 1ஆம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையினிடத்தில் வந்து, கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரியதாக இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த இடத்துல யார் நமக்காக கல்லை தள்ளுவார்கள் என்று அந்த சகோதரிகள் யோசித்த பொழுது, அங்கு ஆண்டவருடைய வல்லமை, பிதாவுடைய வல்லமையினால அந்த கல் தள்ளப்பட்டு இருந்தது. இன்றும் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஏதோ ஒரு பெரிய கல் நமக்கு ஒரு தடையாக இருக்கலாம், ஏதோ சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில தடையாக இருக்கலாம். அந்த பெரிய கல்லை தேவன் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையின் மூலமாக நமக்கு அவரே அகற்றி விடுகின்றார். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை, இயேசுவின் கல்லறை காலியாக இருந்தது. அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை என்னென்ன காரியங்களை செய்கின்றது என்றால், அவருடைய உயிர்த்தெழுத வல்லமை ஒரு திட நம்பிக்கையை கொடுக்கின்றது, ஒரு தைரியத்தை கொடுக்கின்றது, விடுதலையை கொடுக்கின்றது. இந்த 3 காரியங்களை நாம் பெற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில வாழும் பொழுது நாம் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் உலக பிரகாரமாகவும் சரீர பிரகாரமாகவும் நாம் எல்லாவற்றிலும் பூரணராய் இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கின்ற சர்வ வல்லமையுள்ள எங்கள் அப்பா பிதாவே, இந்த சிறப்பு ஈஸ்டர் தின வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுடைய பிள்ளைகளோடு கூட நீங்க பேசினதற்காக கொடா கொடி நன்றி சுவாமி. இப்பொழுதும் கூட வெறுமையான கல்லறை எங்கள் வாழ்க்கையிலே 3 காரியங்களை அடையாளப்படுத்தி இருக்கின்றது என்று உங்களுடைய வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக நீர் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசினதற்காக நன்றி சுவாமி. மரணத்தின் மீதும் இருளின் மீதும் வெற்றியை தருகின்றது, நித்தியத்திற்கான நம்பிக்கை, எதிர்கால நம்பிக்கையை தருகின்றது, பயத்திலிருந்து விடுதலை தருகின்றது என்று நீர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தங்களுக்காய் நன்றி சுவாமி. இப்பொழுது அவைகள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையிலே ஆம் என்றும் அமேன் என்றும் நிறைவேறுவதற்காய் நன்றி. இப்பொழுதும் கூட சிறு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கின்றேன் சுவாமி. இப்பொழுதும் கூட அவர்களுடைய சரீரத்திலே உடைய உயிர்த்தெழுந்த வல்லமை கடந்து வந்து அவர்களுக்கு வேண்டிய ஞானத்தையும் பலத்தையும் சுகத்தையும் தந்து காத்துக்கொள்ளுங்கப்பா. பள்ளியிலே கல்லூரியிலே படிக்கின்ற பிள்ளைகளுக்கு, இப்பொழுதும் கூட தேர்வை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு உம்முடைய கிருபையை தந்து சிறந்த முறையில் தேர்வுகளை எழுதி எல்லா பயத்தின் ஆவியும் நீக்கி பலமுள்ள ஆவியை தந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் சுவாமி. இப்பொழுதும் கூட இதோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுகின்ற பிள்ளைகளுக்கு உடைய விசேஷித்த ஞானத்தின் ஆவியை தந்து அவர்கள் எழுதுகின்ற ஒவ்வொரு தேர்விலும், விசேஷமாய் நீட் எக்ஸாம்ஸ் எழுதுகின்ற பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு வேண்டிய எல்லா ஞானத்தையும் தந்து அவர்கள் எண்ணியதற்கும் நினைப்பதற்கும் மேலான மதிப்பெண்களை தந்து எந்த காலேஜில் அவங்க கிடைக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அதன்படி கிடைக்க கிருபை தாங்க சுவாமி. அதுபோல இப்பொழுதும் கூடப்பா சரீரத்திலே சுகமில்லாது இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக விசேஷமாய் ஜெபிக்கின்றேன் சுவாமி. உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இப்பொழுதும் கூட ஒவ்வொருடைய சரீரத்திலும் கடந்து வந்து தெய்வீக விடுதலையை, சரீரத்தில் என்ன வியாதிகள் பலவீனங்கள் இருந்தாலும்
நீர் இப்பொழுது வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்ற வாக்குத்தத்தத்தின்படி நீர் அவர்களுக்கு பூரண சுகத்தை தந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றேன் சுவாமி. நீண்ட நாட்களாய் குழந்தை இல்லாமல் இருக்கின்றவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே நீர் அவர்களுக்கு தந்து ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று ஜெபிக்கின்றேன் ஐயா. வேலைக்காய் நெடுநாளாய் காத்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு வேலைக்கான வழிவாசல்களை திறந்தருள வேண்டும் என்று ஜெபிக்கின்றேன் அப்பா. தொடர்ந்து வேலை ஸ்தலங்களிலே போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு தெய்வீக சமாதானத்தை தாங்க சுவாமி. குடும்பங்களிலும் கூட உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்ற வாக்குத்தத்தின்படி உடைய உயிர்த்தெழுந்த வல்லமை குடும்பங்களுக்குள்ளாக கடந்து சென்று ஒரு தெய்வீக சமாதானத்தை நீ தர வேண்டும் என்று ஜெபிக்கின்றேன். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் சமாதானத்தை தந்து காத்துக்கொள்ளுங்கப்பா. இப்பொழுதும் கூட அப்பா, யார் யார் இந்த வார்த்தை நேரம் சிறப்பு நிகழ்ச்சியின் மூலமாக உம்மை நோக்கி ஜெபிக்கின்றார்களோ கேட்கின்றார்களோ எல்லாவற்றையும் நீர் பரலோகத்திலிருந்து நீர் தந்து ஆவிக்குரிய பிரகாரமாகவும் சரீர பிரகாரமாகவும் உலக பிரகாரமாகவும் அவர்களை ஆசீர்வதித்து காத்துக்கொள்ள வேண்டும் என்றும் எல்லா அந்தகார வல்லமையிலே மேற்கொண்டு சகல வாக்குத்தத்தங்கள் சுதந்திரமாக்கி ஜெபங்களை கேட்கின்ற அற்புதங்களை செய்கின்ற இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.